ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்த வசனத்தை நாம் கேட்டே வரோம். வாக்குத்தத்த வசனங்கள் அத்தனையுமே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையில பல நெருக்கடிகள், கஷ்டங்கள், உபத்திரங்கள் வரும்போது அவரை நோக்கி எல்லாருமே பார்க்குறாங்க. அதாவது இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை வைத்தவர்கள், அவரை நம்புறவங்க தங்களுக்கு வரக்கூடிய நெருக்கடி, இக்கட்டு, பிரச்சனைக்கு நடுவில் இயேசுவை நோக்கி பார்க்கிறாங்க. அப்படி அவரை நோக்கி பார்க்கும்போது அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்றபடி ஆண்டவர் பேசுகிறார். அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி கர்த்தர் தம்முடைய வாக்கை அருளுகிறார். ஒரு மனிதன் மிகவும் சோர்ந்து போய் ஒரு சாலையிலே நடந்து சென்று கொண்டிருந்த போது ரோட்டு ஓரத்தில் ஒரு ஆலயம், அந்த ஆலயத்தில் தேவனுடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இவரோ ஆழமான இறை நம்பிக்கை உள்ளவர் அல்ல. அப்பொழுது இவருக்கு என்ன பிரச்சனை என்றால், சில கோடிகளுக்குரிய சொத்துக்கள் இவர் கையை விட்டு போக போகிறது ஒரு கையெழுத்து பிரச்சனையினால. அதை நினைத்து மனம் நொந்து போய்கொண்டு அவர் நடந்து வருகிறார். கிட்டத்தட்ட 90% அந்த ப்ராப்பர்ட்டி அவருடைய கையை விட்டு போக போகிறது. சரி, இந்த ஆலயத்தில் தான் ஏதோ சொல்லுகிறார்கள், போய் பார்க்கலாம் என்று அந்த ஆலயத்தில் போய் அமர்ந்தார். பாருங்கள், சரியாக அந்த போதகர் அவருக்கு ஏற்றபடி ஒரு வார்த்தை அவருடைய காதிலே விழும்படி செய்தார். அப்படி இவர் யோசித்துக் கொண்டு ஆலயத்திற்குள்ளே சென்ற போது அங்கே போதகர் செய்தி கொடுத்து கொண்டிருந்தார். இவருக்கு ஏற்ற ஒரு வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வந்தது. என்ன வார்த்தை அது? நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது, தேவன் காரியத்தை வாய்க்க செய்வார். இப்படி அடுத்தடுத்த வார்த்தைகள் வர துவங்கியது. அவ்வளவுதான், இந்த மனிதனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துவிட்டது. எப்படியும் ஆண்டவர் இந்த காரியத்தை வாய்க்க செய்வார் என்று வீட்டிற்கு சென்றார். ஒரு பெரிய மனிதர் அவரை சந்திக்க வந்தார். ஏதோ கையெழுத்து பிரச்சனையாமே, நான் பார்த்துக்கிறேன் பாத, நாளைக்கு வா பேசிக்கலாம். அடுத்த நாள் ஆனது, பேச்சுவார்த்தை நடந்தது. 3வது நாள் அந்த இடம், கையெழுத்து பிரச்சனை எல்லாம் மாறி இடம் அவருடைய கைவசமானது. பெரிய அற்புதம் அவருடைய லைஃப்ல. சில கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து கையை விட்டு போயிடணும் பயந்த போது ஆண்டவர் ஒரே நாளில் அவரோடு பேசி அற்புதம் செய்தார். இப்படித்தான் நிறைய பேருடைய லைஃப்ல நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற போது, ஒடுக்கப்பட்ட நிலையில கர்த்தர் பேசுவார், பிரத்யட்சமாய் பேசுவார். நான் இருக்கிற மகனே, நான் இருக்கிற மகளே அப்படின்னு கர்த்தர் பேசுவார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒரு வார்த்தையை நமக்காக தருகிறார். நீங்கள் எப்படிப்பட்ட மனநிலையோடு இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்கள் எனக்கு தெரியல. ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த வேத வசனங்களை, வாக்குத்தத்தங்களை நான் சிந்திக்கின்ற போது எனக்கு அது மிகுந்த பிரயோஜனமாக, ஆசீர்வாதமாக இருக்கிறது. பல வருடங்களுக்கு முன்பதாக, நான் சொல்லுவது ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டுகள் இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். 20லிருந்து 30 ஆண்டுகள் இருக்கலாம், மிக தெளிவாக எனக்கு தெரியவில்லை. நடிகர் டி ராஜேந்தர் என்பவர் ஒரு பத்திரிகை நடத்தினார். அந்த பத்திரிகையினுடைய பேர் உஷா. எதிர்பாராதமாக அந்த பத்திரிகையை நான் படிக்க நேர்ந்தது. அதிலே ஒரு பக்கத்திலே அவர் இப்படி எழுதியிருந்தார்: ஒவ்வொரு நாளும் நான் தங்க வாக்கிய கால அட்டவணை என்று இருக்கிறது, அதிலே விவிலியத்தின் வசனங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாள் என்னென்ன வார்த்தைகள் என்றதிலே பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கிறது. காலை எழுந்தவுடன் அந்த காலண்டரை போய் பார்ப்பேன். அதில் இருக்கிற வசனங்களை வாசிக்கும் போது அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியே என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆகவே வாசகர்களுடைய பிரயோஜனத்திற்காக இந்த வாரத்திலிருந்து வாரத்திற்கு 7 நாள் என்றால் 7 வசனங்களை நான் குறிப்பிட போகிறேன் என்று அந்த பத்திரிகையில, அது பல்சுவை வார இதழ், அதில் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை, அந்த ஒரு இஷ்யூவுக்கு பிறகு வசனங்கள் அதிலே பதிவிடப்படவில்லை, பிரிண்ட் செய்யப்படவில்லை. என்ன காரணம் நமக்கு தெரியாது. ஆனால் அவர் சொன்ன விஷயம், ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கும் போது அந்த வார்த்தை அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை நான் உணர்ந்திருக்கிறேன் என்று அந்த தன்னுடைய பத்திரிகையிலே குறிப்பிட்டிருந்தார். வெகு காலங்கள் இந்த பத்திரிகை நான் பத்திரப்படுத்தி வைத்திருந்தேன். அன்பானவர்களே, ஒரு மனிதனுடைய மனசுல அப்படி ஒரு நம்பிக்கை, இந்த வசனம் என்னோடு பேசுகிறது, எங்களோடு பேசுகிறது என்ற நம்பிக்கை. அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலும் நான் சொல்லுகிற இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக, உங்களுடைய லைஃப்ல மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, மனரமியத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கும். இந்த வார்த்தை அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். சரி பிரதர், இன்னைக்கு என்ன அப்படி வாக்குத்தத்தத்தை சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டா, ஒரு சிம்பிளான வார்த்தை மாதிரி இது தெரியும். ஆனா அந்த வார்த்தையில மிகப்பெரிய பலன் நமக்கு இருக்கிறது. சங்கீதம் 24:5, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். அதுல முதல் ஆசீர்வாதத்தை மாத்திரம் எடுத்துக்கொள்கிறேன். கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறுவான். இந்த உலகத்துல நாம் ஆசீர்வாதமா இருப்பதற்கு அநேகர் காரணமா இருக்கிறாங்க. சில நேரங்கள்ல பெற்றோர் மனதார ஆசீர்வதிப்பாங்க, ஆசிரியர் பெருமக்கள் மனதார ஆசீர்வதிப்பாங்க, அண்டை வீட்டார், எதிர் வீட்டார் மனதார ஆசீர்வதிப்பாங்க,
சில பெரியவங்க நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. சில ஆசீர்வாதம் அப்படியே பலிச்சிரும், சில ஆசீர்வாதம் பலிக்காது. சில ஆசீர்வாதம் ஒரு குறிப்பிட்ட எல்லையை கடந்து போகாது. ஆனா கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பாரானால், கர்த்தர் ஒரு மனிதன் மேல் தம்முடைய ஆசீர்வாதத்தை வைப்பாரானால், அந்த ஆசீர்வாதத்துக்கு அளவே இருக்காது. அது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அது பெருகி கொண்டே போகும். எனது அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஜீவிதத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, மிகப்பெரிய உயர்வை அவர் தர விரும்புகிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான் ஒரு சங்கீதத்திலே, வானத்தையும் பூமி உண்டாக்கிய கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு சகாயம் வரும், என்னுடைய சகாயம் அங்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறது எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனால் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டு. நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த அற்புதமான நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை மகிமையாய் ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறீர்கள். இந்த சங்கீதம் 124:5 வாசிக்கிறோம். இந்த வசனத்துக்கு மேலே ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் பார்த்தால் போதும். அது 4வது வசனம். எந்த மனிதன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவான்? நாம் ஏற்கனவே பார்த்து வந்தது போல ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நிபந்தனையோடு தான் கொடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த வாக்குத்தத்தத்திற்கு தேவன் வைத்திருக்கிற நிபந்தனை தான் என்ன? என்ன நிபந்தனை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று கேட்டால், அன்பானவர்களே, நிபந்தனை என்று சொல்லுவது 4 காரியங்களை உள்ளடக்கி இருக்கிறது. சங்கீதம் 24:4 அந்த 4 விஷயங்களை பாருங்கள். முதலாவது காரியம் என்ன? கைகளில் சுத்தம் உள்ளவன். 2வது இருதயத்தில் மாசில்லாதவன். 3வது தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவன். 4வது கபடாய் ஆணையிடாதவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 ரொம்ப முக்கியம். நாம கவனத்தில் வைக்க வேண்டியது முக்கியம். இந்த 4க்கும் நாம் விலகி இருக்கணும். முதலாவது நாம் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு கேட்டா, கைகளில் சுத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, 24வது சங்கீதத்தின் 4வது வசனத்தின் முதல் பகுதி சொல்லுது, நம்முடைய கைகளில் நாம் சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எந்த விதத்திலும் என்னுடைய கை இடும்பு செய்கிற கையாக அல்ல, மற்றவங்களுக்கு உபத்திரவத்தை வேதனை கொடுக்கிற ஒரு கையாக அல்ல. என்னுடைய கை எப்பொழுதும் பரிசுத்தமுள்ள கையாக இருக்கணும். தேவன் என்னுடைய கரத்தை அப்படி ஆசீர்வதிக்கணும். அவ்வளவுதான். அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்துல புருஷர்கள் தங்களுடைய பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பரிசுத்தமான கை, நம்முடைய கை பரிசுத்தமா இருக்கணும். தீதான ஒன்றையும் செய்யாமல், தீய காரியங்களுக்கு உடன்படாமல், நம் கை எப்பொழுதும் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு கையாக, பரிசுத்தமான கையாக இருக்க வேண்டும். பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஜெபிங்கள் சொன்னார் பாருங்க. என்னுடைய கரம் ஒரு ஆசீர்வாதத்தின் கரமாக, ஒரு உயர்வின் கரமாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனமான கரமாக என்னுடைய கரம் மாறணும். என்னுடைய கரத்தை அப்படியே ஆண்டவர் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய கரம் அப்படி மாறட்டும். பரிசுத்தமான கரத்தை உயர்த்தி நான் ஜெபிக்கக்கூடியவனாக என் வாழ்க்கையில் இருக்கணும். இது முதலாவது. 2வது, அதே சங்கீதம் 24:4 2வது பகுதியில, இருதயத்தில் மாசில்லாதவர்களா இருக்கணுமா, இருதயத்துல மாசில்லாதவர்களா இருக்கணும்னு சொல்லியிருக்குது. எரேமியா புத்தகம் 17:9 வாசித்து பாருங்களேன். எல்லாவற்றையும் பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. எல்லாத்தையும் விட இந்த இருதயம் இருக்குதே பொல்லாதது, அது கேடுபாடு நிறைந்தது என்று திருக்கன் எரேமியா சொல்லுகிறான். இந்த இருதயத்தில் நாம் மாசு இல்லாதவர்களாக, சுத்தமுள்ளவர்களாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் சொன்னார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8 நான் வாசிக்கிறோம். 5:28 வாசித்து பாருங்களேன். நம்முடைய இருதயத்தில் அதாவது மாசு வந்துருச்சுன்னு சொன்னாவே ஒரு பெரிய பாவம் நடந்ததுக்கு இணை என்று சொல்லுகிறார். ஒரு ஸ்திரீ எச்சியோடு பார்க்கிற எவனும் அவளோடு தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று என்று இந்த வசனம் சொல்லுது. நம்முடைய மனசுல இருக்கிற அந்த சிந்தனைகள் நம்மை மிக மோசமான நிலைக்கு தள்ளிவிடுகிறது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். அங்க கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னு சொன்னா நாம இருதயத்துல மாசு இல்லாதவங்களா இருக்கணும். எந்த மாசும் இருதயத்தில் இருக்கக்கூடாது. அருமையான தீர்க்கதரிசி எரேமியா துவக்கத்தில் 4வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லுகிறான், எருசலேமே உன் இருதயத்தை பொல்லாப்புற கழுவு என்று சொல்லுகிறான். இருதயத்தை பொல்லாப்புற கழுவு. இருதயம் மாசு இல்லாததா இருக்கணும். என் இருதயம் சுத்தமா இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று எபிரேயன் குறிப்பிடுகிறான். ஆகவே இருதயத்தில் மாசு இல்லாமல் இருக்கிறது எப்படிங்க? அது ஆண்டவர் உதவி செய்வார். அவரிடத்தில் நாம் கேட்கும் போது, அவரிடத்தில் மன்றாடும் போது அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. மாத்திரம் இல்ல, இருதயத்தில் நாம் யாருக்கு விரோதமாக தீங்கு நினையாதபடி, ஒருத்தருக்கும் நாம் தீங்கு நினைக்க கூடாதான்.
சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இப்படி வாசிக்கிறோம். சகரியா 8:17, 7:10 போன்ற வசனங்களை பாருங்க. நம்முடைய இருதயத்தில் யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது. யாருக்கு விரோதமா நம்முடைய ஆத்துமா எழும்பாதபடி தேவன் நம்மை பாதுகாக்கணும். தேவன் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும். அவருடைய பாதுகாப்பின் பிரசனத்தை நம்ம உணரணும். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வார். அன்பானவர்களே, அருளாளர் இயேசு கிறிஸ்துவின் இந்த பேரருள் மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் பரிபூர்ணமாய் உண்டாகும்படி நம்மளுடைய சமூகத்தில் தாழ்த்துவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை உயர்த்துவார். நம்முடைய இருதயத்தில் யாருக்கு விரோதமாக நாம் நினைவை வைத்துக் கொள்ள வேண்டாம். கசப்பு வேண்டாம், வைராக்கியம் வேண்டாம், யாருக்கு விரோதம் தீங்கு நினைக்க வேண்டாம். பரலோகத்தின் தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், உணர்வுகளை பார்க்கிறார், எண்ணங்களை பார்க்கிறார். உங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும், ஆசீர்வாதங்களுக்கு மிகப்பெரிய தடை என்னன்னு கேட்டால் நம்முடைய இருதயம் தான். நம்முடைய இருதயத்தில் நமக்கு இருக்கிறதான அக்கிரம சிந்த, பாவம், அநியாயம், இவைகள் தான் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்க முடியாம பண்ணிடுது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்கவே முடியல. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கவே முடியல. அருமையானவர்களே, தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கணும்னு சொன்னா நம்முடைய இருதயம் அக்கிரமத்தை தவிர்த்து, பாவத்தை தவிர்த்து அது சுத்திகரிக்கப்பட்டதா இருக்கணும். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான் 66:18, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்று சொல்லுகிறான். இருதயத்தில் மாசில்லாமல் இருக்கிறவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், உங்களுடைய கைகளில் சுத்தம் வேணும். ரெண்டாவது, இருதயத்தில் சுத்தம் வேணும். இருதயத்தில் மாசில்லாத ஒரு வாழ்க்கை, கைகளில் சுத்தம், இருதயத்தில் சுத்தம். மூன்றாவது என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, அதே சங்கீத புஸ்தகம் 24:4 3வது பகுதி என்ன சொல்லுது? ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்க கூடாது என்று சொல்லுது. நம்முடைய ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. மாயை, நிறைய பேரு தங்களுடைய ஆன்மாவை மாயைக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறார்கள். என் ஆன்மா மாயைக்கு போயிடக்கூடாது. என்னுடைய ஆன்மாவை ஆண்டவர் பாதுகாக்கணும். அதுல எந்த விதமான தேவனுக்கு எதிரான காரியங்கள் இருக்கக்கூடாது. மாயையை என்னுடைய ஆத்மா பின்பற்றி விடக்கூடாது. ஆகூர் என்று தீர்க்கதரிசி ஒரு மனிதன் வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த மனிதனை குறித்து 30வது அதிகாரம் நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு ஜெபத்தை பண்றான். மாயைக்கு என்னை தூரப்படுத்தும், மாயைக்கும் பொய் வசனிப்புக்கு என்னை தூரப்படுத்தும் சொல்றான். மாயைக்கு என்னை தூரப்படுத்தும். நம்முடைய ஆத்மா மாயையில சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஆத்தும மாயை என்பது ஆபத்தானது, வேண்டாம். என்னுடைய ஆத்துமா மாயைக்குள்ளே மாட்டிக்கொள்ளாதபடி ஆகூர் தீர்க்கதரிசி ஜெபித்தது போல, ஆண்டவரே மாயைக்கு நீ தூரப்படுத்தும். ஆண்டவரே, மாயமாலம் பண்ணுகிற வாழ்க்கை, வேஷம் போடுற ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். மாயைக்கு என்னை தூரப்படுத்தும், என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்க விரும்புகிறேன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நாம மன்றாடுவோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அதே போல சங்கீதக்காரன் 119வது சங்கீதம் 37வது வசனத்தில், மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறார். நான் மாயை பார்க்கவே கூடாது. மாயை என்னுடைய வாழ்க்கையில தொடரவே கூடாது. அதை பார்க்காதபடி என் இருதயத்தை, என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய ஜீவிதத்தை உயிர்ப்பியும் ஆண்டவரே என்று அருமையான பக்தன் சொல்லுகிறார். மாயைக்கு என்னை உட்படுத்தி விடாதையும், என்னை பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரே. நம் மாயான வாழ்க்கை எனக்கு வேண்டாம். மாயைக்கு என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள தூரப்படுத்தும். இதெல்லாம் ஜெபம். மாயை எவ்வளவு ஆபத்தானது என்பதற்கு இதெல்லாம் அடையாளம். ஆகூரத்துக்கு ஜெபிக்கிறான். இங்கே சங்கீதக்காரர் 119 சங்கீதத்தில் அதை குறிப்பிடுகிறார். தாவீது தன்னுடைய சங்கீதம் ஒன்றிலே பாடும்போது 144வது சங்கீதம் 8வது வசனத்தில் கொஞ்சம் அவன் மேலாக யோசிக்கிறான். அந்த மாயை பேசுகிற வாயுடையவர்களுக்கு நீ தப்புவியும்னு கேட்கிறான். மாயை பேசுகிறவருடைய வாய், நான் பேசக்கூடாது, நான் மாயைக்குள்ள சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஆனா அவைகளை பேசுகிறவங்களுக்கும் நீ தப்புவித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட உறவு எனக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட ஃபெலோஷிப் எனக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட இறுக்கம் எனக்கு வேண்டாம். அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் எனக்கு வரவே கூடாது ஆண்டவரே என்று தாவீது கருத்தாய் 144:8 ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை தரட்டும். மாயைக்கு கர்த்தர் நம்மை தூரப்படுத்துவாராக. மாயமான மனுகிற வாழ்க்கை வேண்டாம். உள்ளொன்னு வச்சு புறமொன்று செய்வது வேண்டாம் நமக்கு. ஆண்டவரை கவனித்துக் கொண்டிருக்கிறார். மாயையான அந்த வாழ்க்கை, தேவன் அருவருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு
என்னை உட்படுத்தி விடாதீங்கப்பா, அவைகளுக்கு தூரப்படுத்திடுங்கன்னு ஆகூர் தீர்க்கதரிசி சொன்னது போல நாம் ஜெபிப்போம். சங்கீதக்காரன் ஜெபித்தது போல நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, மாயைக்கு என்னை தூரப்படுத்தும். நான் உங்களுடைய நாமத்தினால பெர்ஃபெக்டா வாழ விரும்புகிறேன். ஆண்டவரே, நான் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறேன். இந்த தேவனுடைய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற விரும்பினா தயவு செய்து நீங்கள் உங்களுடைய முகத்தை இவர் நோக்கி பாருங்கள். உங்கள் முகம் வெட்கப்பட்டு போகாது. நீங்கள் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் அடிமட்டத்தில் இருக்கிறது போல இருக்கும். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் டே வில் கம், நீங்கள் காண்பிக்கிற அந்த பக்தி, நீங்கள் மாயைக்கு உங்களை ஒப்புக்கொடாமல் காண்பிக்கிற அந்த பர்ஃபெக்ஷன், இது எல்லாத்தையும் பரலோகத்தின் தேவன் பார்க்கிறார். நீங்கள் அடிமட்டத்தில் இருப்பீங்க, ஆனால் மடன்னு வளருவீங்க. கர்த்தர் உங்களை ஓங்கி வளரும்படி கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் நிச்சயம் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். ஆண்டவருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய அளவிட முடியாத விருப்பம். அவர் நிச்சயம் அதை செய்து முடிப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீங்க. பாருங்க, ஆண்டவருடைய நாமத்தினால சீக்கிரத்தில் ஒரு மாற்றம் உங்களுடைய குடும்பத்தில் நடக்கும். 4வது அந்த 24வது சங்கீதத்தில் 4வது வசனத்தினுடைய இறுதி பகுதியில் என்ன வாசிக்கிறோம்? கபடாய் ஆணையிடாமலும். கபடு, கன்னிங்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கபடாய் ஆணையிடுவது. தங்களுடைய வாழ்க்கையில் மனசுக்கு தெரியும் நம்ம பேசுறது தப்பு, நம்ம செய்யறது தப்புன்னு தெரியும், ஆனால் செய்வாங்க பாருங்க. நம்முடைய நாக்கு தீட்டப்பட்ட சவரகன் கத்தின்னு சொல்லப்பட்டிருக்குது. கபடு செய்யும் நாவு, இந்த கபடான நாவு இருக்குதே, அது தீட்டப்பட்ட சவரகன் கத்தி. நீங்கள் கபடோடு நீங்கள் பேசுவது, ஆணையிடுவது, இது எல்லாத்தையும் கர்த்தர் வெறுக்கிறார். அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. மனசுல ஒன்று வச்சுட்டு வெளியில ஒன்று பேசாதீங்க. உள்ளதுன்னு சொல்லுங்க, இல்லதுன்னு சொல்லுங்க. ரொம்ப ஃப்ராங்கா இருங்க. இந்த கன்னிங்னஸ் வேண்டாம், கபடு நமக்கு வேண்டாம். கபடு பேசுகிற நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்திக்கு சமம்னு 52வது சங்கீதத்தில் 2வது வசனத்தில் எழுதியிருக்கு. அந்த கபடெல்லாம் எங்க இருந்து வருதான்? இருதயத்துக்குள்ள தான் வருதான். மார்க் 7:22 வாசிக்கிறோம். எல்லா கபடும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எல்லாம் இருதயத்துக்குள்ள இருந்து தான் வெளியில வருது. எல்லா கபடு அங்க இருந்தா வருது. ஆண்டவர் எல்லா கபடையும் நம்முடைய மனசை விட்டு, நம்முடைய வாழ்க்கையை விட்டு விளக்குவார். நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். எனது அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில், இந்த அருமையான நாளில் இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஜீவிதத்தில் மிகப்பெரிய மாற்றம் வரணுன்றதான் அவருடைய விருப்பம். அவருடைய வல்லமை உங்களுக்கு துணை செய்யும், அவருடைய மகிமை உங்களுக்கு துணை செய்யும். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவது என்பது எவ்வளவு பெரிய விசேஷம் இல்ல? வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய தேவாதி தேவன் உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராம். மனிதர்கள் ஆசீர்வதிப்பது என்பது ஏதோ நடக்கும். அவங்க ஆசீர்வாதம் நமக்கு தேவைதான். பெற்றோருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை, ஆசிரியருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை, போதப்பிதாக்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை, பெரியவங்க மூத்தவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. ஆனால் ஆசீர்வதிக்கிறவங்க மனுஷனாக இருக்கிறதுனால அவங்க கரெக்டாக இருந்தால் தான் அந்த ஆசீர்வாதம் நமக்கு பலிக்கும். இல்லை ஏனோதானு வாழக்கூடியவர்கள் ஆசீர்வதிச்சாங்கன்னா அந்த ஆசீர்வாதம் தண்ணியோட தண்ணியாக போயிடும். ஆனால் தேவன் தருகிற ஆசீர்வாதம் அப்படி இல்லை. அது மிக அற்புதமான ஆசீர்வாதம், அது மிக உயர்ந்தது, உன்னதமானது. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க கர்த்தரால் என்னால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். வானத்தையும் பூமி உண்டாக்கிய நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கானது, உங்களுக்கு சொந்தமானது என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய ஜீவித காலம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆண்டவருக்கு உதவி செய்ய விரும்புகிறார். ஒருவேளை யதார்த்தமா இந்த செய்தி நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் தான் உன்னை பார்க்க வச்சிருக்கிறேன். நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் மகனே, மகளே, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். உனக்கான உயர்வை, உனக்கான வெற்றியை, உனக்கான அந்த மேன்மையை யாரும் அபகரிக்க முடியாது. நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ உயர்த்தப்படுவாய், நீ கனப்படுத்தப்படுவாய். என் ஆண்டவருடைய பேரானந்தம், பெரிய பிரசன்னம், தயவு, காருண்யம் நம் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளும். நாம கவனமா இருப்போம். ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கூறுகிறார் என்று சொல்வதற்கு முன்பதாக உள்ள வேத பகுதியில் நம்ம கட்டாயம் வாசிக்கணும். 24:5 கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவோன்னு எழுதியிருக்குது. ஆனால் 24:4 நான் வாசிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிசுத்தமான கைகளில் உள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய ஆத்மாவை மாய்க்கு ஒப்பு கொடுத்து விடக்கூடாது. இருதயத்தில் மாசில்லாதவர்களாக இருக்கணும். கபடாய் ஆணையிடாதவர்களாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்க வாழ்க்கையில இதை நீங்க பின்பற்றணும். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்காம யார் ஆசீர்வதிக்க போகிறார்? என்ன ஆசீர்வதிக்காம அவர் வேற யார் ஆசீர்வதிப்பார்? நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவேன், என் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவேன். நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் எனக்கு உதவி செய்வார். அருளாளர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் அவருடைய ஆசீர்வாதத்தை கடலின் அலையை போல அடுத்து 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 கொடுக்கணும்னு சொன்னா,
இந்த 24வது சங்கீதத்தில் 4வது வசனத்தை கொஞ்சம் மெடிடேட் பண்ணுங்க. அந்த வார்த்தைகள் மேல் கவனம் வையுங்க. நம்முடைய இருதயத்தை பத்திரமா வச்சுக்குவோம். இருதயத்தை சுத்திகரிக்கப்பட்ட இருதயமாக, தேவன் விரும்புகிற இருதயமாக நம்முடைய இருதயத்தை வச்சுக்குவோம். அப்படி செய்யும்போது இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு மேன்மையாக கிடைக்கும். நான் நம்புகிறேன், இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. இது உண்மை, நிச்சயமாக நடக்கும். பிரியமானவர்களே, ஆபிரகாமை எப்படி கர்த்தர் ஆசீர்வதித்தாரோ அதுபோல உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஈசாக்கை எப்படி கர்த்தர் ஆசீர்வதித்தாரோ அதுபோல நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். யாக்கோபை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தாரோ அதுபோல நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எபிரேயர் 6:14 சொல்லுகிறது, நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று அந்த வாக்கு சொல்கிறது. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, கர்த்தரால் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சங்கீதம் 24:5 சொல்லுகிறது. இந்த தேவனால், வானத்தீம்பு உண்டாக்கிய தேவாதி தேவனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இருதயத்தை கொஞ்சம் பக்குவமாக வைத்துக் கொள்வோம். இருதயத்தில் இருக்கிற அசுசிகள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு தூய்மையான இருதயத்தோடு தூய தேவனை நோக்கி பார்ப்போம். அப்பொழுது அவர் தம்முடைய பிரசன்னத்தினால் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதித்து விட்டால் ஒரு நன்மை உங்களுடைய வாழ்க்கையில் குறைபடாது. நீங்கள் சுகித்திருப்பீர்கள், உயர்ந்திருப்பீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஜெபம் செய்வோமா? நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த இனிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவருடைய தருணத்திற்காக நன்றி. இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் உம்முடைய நாமத்தினாலே, திருநாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோர்வுகள், தோல்விகள், பலகீனங்கள் எல்லாம் மாறட்டும். உம்முடைய நாமத்தில், உம்முடைய ஆசீர்வாதத்தில் உம்முடைய பிள்ளைகள் திளைத்து ஓங்கி வளர்வார்களாக. உம்முடைய பேரருள் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். எல்லா துதி, கன, மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.